உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தொடர்ச்சியாக புதிய வஸ்திரம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் அநேக காரியங்களை கற்று வருகிறோம். புதிய வஸ்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். புதிய வஸ்திரம் என்றால் அதுக்கு எதிர்ச்சொல் பழைய வஸ்திரம். பழைய வஸ்திரம் என்றால் என்ன, புதிய வஸ்திரம் என்றால் என்ன? இந்த புதிய வஸ்திரம் என்பதற்கு புதிய வாழ்க்கை அல்லது புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை. பழைய வஸ்திரம் என்றால் என்ன? பழைய ஏற்பாடு அல்லது பழைய வாழ்க்கை அல்லது பழைய உடன்படிக்கை. இப்படி இரண்டாக நாம் அதை பிரிக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவையானது என்ன? புதிய உடன்படிக்கையா பழைய உடன்படிக்கையா? புதிய வஸ்திரமா பழைய வஸ்திரமா? புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா என்று நாம் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில நேரம் குழப்பங்களா இருக்கலாம். அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்ததான் நீங்க பதில் சொல்லுங்க, கேள்வி கேளுங்க என்று உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் தருகின்றோம். பாஸ்டர் ரோஷான் அவர்கள் சொன்னது போல தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் பாஸ்டர் இடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று கூட அவர்கள் அறிவித்தார்கள். அதைத்தான் நானும் சொல்லுகின்றேன். சில வேளை உங்களுக்கு நாம கேட்ட சத்தியம் வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் புதிய வஸ்திரம் என்ற தலைப்பில் இருக்கின்ற கேட்கின்ற காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். எனவே உங்களுக்கு டவுட்டா இருந்தால் கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒரு முடிவுக்கு இது சரி இருப்பல என்றெல்லாம் வர வேண்டாம். நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். பிரியமானவர்களே, திங்கட்கிழமை நான் முடித்த பகுதியை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? திங்கட்கிழமை பார்த்த பகுதி ஞாபகம் இருக்கிறதா? அதில் நாங்கள் பார்த்தோம், இஸ்ரவேலின் ராஜ்யத்தை அங்கே தேவன் மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலின் ராஜ்யம் நிராகரிக்கப்பட்டது. அதுக்கு தகுந்த ஆதார வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். ஆனால் இன்றைக்கு போதனைகள் எப்படி வருகிறது என்று சொன்னால், அந்த மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலருடைய ஆளுகை, மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலுடைய யுத்தம், அந்த மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலரோடு தேவன் இருந்து யுத்தம் பண்ணுகிறார், அவர்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் தேவன் உதவி செய்கிறார் என்றெல்லாம் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போதனை கேட்க நல்லா தான் இருக்கும். உலக பிரகாரமான காரியத்தையும் அல்லது மனித ஞானத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கே சில ஆதாரங்கள் என்று சொல்லி உலக சம்பந்தமான காரியத்தை சில நாடுகள், சில நாட்டினுடைய அரசர்கள், சில சூழ்நிலைகள் இதை வைத்து இன்றைய நாளிலே வேதம் சரியாய் போதிக்கப்படாமல் தவறுதலாய் போதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து வருகையின் காலத்திலே, இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவின் காலத்திலே என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களே பார்த்தோம். எல்லாரும் யுத்தம், பஞ்சம், பூமி அதிர்ச்சியை மாத்திரம் பார்த்துக்கொண்டு சபைகளிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலாவது அடையாளம் வஞ்சகம் என்பது நாம் மிகவும் தெளிவாக பார்த்தோம். வஞ்சகம், இந்த வஞ்சகத்தின் ஆவிகள் என்ன செய்யும் என்றால், தேவனையும் தேவ ராஜ்யத்தையும் தேவ ஜனங்களுக்கு எதிராக கிரிய செய்வதே இந்த வஞ்சகத்தினுடைய ஆவிகள் என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டோம். எனவே பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலே நாம் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாய் பழைய ஏற்பாட்டின் நிலைப்பாட்டை நாம் பார்ப்போம் என்றால், பழைய உடன்படிக்கையின் நிலைப்பாட்டை நாம் பார்ப்போம் என்றால், அந்த உடன்படிக்கை இன்றைக்கு இருக்கா இல்லையா என்பது வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பழைய உடன்படிக்கையை சொல்லிக்கொண்டு பழைய ஹிஸ்டரிகள், அதாவது அப்படியே சரித்திரத்தையே பேசிக்கொண்டு காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். பாருங்கள், மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கள் அவர்கள் பாருங்கள் காலத்தை, நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தார்கள். எதிலே? தேவனுடைய பெயரிலே, பிதாவாகிய தேவனுடைய பெயரிலே, அங்கு பழைய ஏற்பாடாகிய நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசனம், சங்கீதங்கள் இவையெல்லாம் வைத்துக் கொண்டு அந்த வசனத்தை வாசித்துக் கொண்டு அதை போதித்துக் கொண்டு ஆராதனைகள், பண்டிகைகளை நடத்தி கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் தங்களை தாங்களே ஏமாற்றினார்கள் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால், நான் மிகுந்த ஆதாரத்துடன் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இதை நான் ப்ரூவ் பண்ணுகிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், 7034 தடவைகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா வசனங்கள் அவர்களுக்கு தெரிந்திருந்தும் ஆனால் இயேசுவை தெரியவில்லையே. எதனால? ஏன் தெரியவில்லை? காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. அவர் இயேசு பிறந்த போது இயேசுடைய முதலாம் வருகை பிரத்யேகமாக யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலருக்காகத்தான் வந்தார். இதை குறித்து நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். ஆகவே மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர்கள் தேவனுடைய இயேசுவை நிராகரித்தார்கள். தேவனுடைய சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். இன்று வரைக்கும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் ஒரு சிலர் சீசர்களோடு சேர்ந்து ஒரு சில யூதர்கள், இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு சொல்லுகின்ற இஸ்ரவேல் தேசம் என்ற இந்த யூத தேசம் என்று பெயர் கொடுத்திருக்கின்ற இந்த தேசத்துல இதுவரைக்கும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் யாருக்கும் பாவ மன்னிப்பாய மீட்பு கிடையாது. ஏன்னா இயேசுவை தான் ரட்சகராக இந்த பூமிக்கு அனுப்பினார்.
உங்களுக்கு தெரியும், இயேசு என்றால் அந்த இயேசு என்ற அந்த வார்த்தைக்கு, இயேசு என்ற அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு என்றால் ரட்சகர் என்று பொருள். அப்படி என்றால் இயேசு இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது என்பதுதான் நிதர்சனமான சத்தியம். அவை இன்றைக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டிலும் ரட்சிப்பு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஹிஸ்டரிக்கலா நாம் பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், பழைய ஏற்பாடு வேண்டாமா? அது நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களா? வாசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களா என்று நீங்கள் கேட்டால் வாசிக்கலாம். நான் வேண்டாம் என்று சொல்லல. ஆனா பழைய ஏற்பாட்டின் காலம் இது அல்ல என்பதை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தெரியாதவர்களுக்கு அந்த காரியங்கள் நாம சொல்லிக் கொடுக்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஊழிய ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஹிஸ்டரிக்கல் இன்னைக்கு தேவையா? ஹிஸ்டரிக்கல் என்றால் என்ன? வரலாறு நீங்கள் பார்த்துக் கொண்டு, யாருடைய வரலாறு? நோவாட வரலாறு, ஆதாம் ஏவாளுடைய வரலாறு, வேறு யாரு? ஆபிரகாமுடைய வரலாறு, எலியா எலிசாவுடைய வரலாறு, தானியேல் தாவீது மற்றும் மோசேயுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாதா? அப்ப இதை நாம் பார்க்க நாம் நேரத்தை எல்லாம் கடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப என்னத்தை பார்க்க வேண்டும்? இயேசுவின் இரண்டாம் வருகை. இயேசுவின் இரண்டாம் வருகைக்கான அதற்கான ஆயத்தங்களையும், அதற்கான வசனங்களையும், அதற்கான சத்தியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அந்த பழைய ஏற்பாட்டு அந்த ஹிஸ்டரிகளை பார்த்து நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவர்கள், அதாவது மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர்கள், அவர்கள் ஏதோ ஒரு கடமைக்காக செய்தார்கள். எல்லா காரியத்தையும், ஆராதனை, பாடல்கள், துதிகள், பண்டிகைகள் எல்லாம் செய்தார்கள். சங்கீதம் வாசித்தார்கள், தீர்க்கதரிசனம் வாசித்தார்கள், நியாயப்பிரமாணமுடைய கையில் இருந்தது, அதை குறித்து போதித்தார்கள். இதெல்லாம் நிஜமா, அதாவது உண்மையாக அவர்கள் செய்யவில்லை. அதெல்லாம் ஒரு சடங்காச்சாரமாகவும் பாரம்பரியமாகவும் கடமையாகவும் செய்தார்கள். யோசித்து பாருங்கள், இயேசுடைய முதலாம் வருகையில் வந்து போனார்கள். அப்ப இரண்டாவது சான்ஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இதை குறித்து நான் பார்த்திருக்கிறோம். முதலாவது சந்தர்ப்பத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள், மாமிசத்துக்குரிய இஸ்ரவேல். அப்ப இரண்டாவது சந்தர்ப்பம் யாருக்கு கொடுத்தது? ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு. முதல் இஸ்ரவேலர் என்றால் யாருன்னே தெரியாமல் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் இருக்கிறது, கிறிஸ்தவ போதனைகள் இருக்கிறது. முதல் இஸ்ரவேல் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த இஸ்ரவேல், அந்த மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், கிறிஸ்தவர்கள். இதை குறித்தும் ஆதார வசனங்கள் உங்களுக்கு நிறைய தந்திருக்கின்றேன். மேலதிகமா தேவை என்றால் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம், அல்லது கேள்விகளிலே நீங்கள் வைக்கலாம். நன்றாக கவனிங்கள். இதைத்தான் இஸ்ரவேலர், மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர் செய்துதான் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தார்கள்? இயேசுடைய முதலாம் வருகை நன்றாகவே தெரியும் மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலருக்கு. ஆனால் அவர் வந்த பின்பு அவர்கள் அந்த வருகைக்கு அபாத்திரராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோல இரண்டாவது இஸ்ரவேலராகி ஆவிக்குரிய இஸ்ரவேலர் இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றி தெரிந்தும், வேத வசனங்கள் நன்றாக தெரிந்தும், ஆராதனைகளிலே கலந்து கொண்டும், வேத பாடங்கள் எழுப்புதல் கூட்டங்களை கலந்து கொண்டும் அவருடைய இரண்டாம் வருகையை நிராகரிக்க கூடாது என்பதற்காகத்தான் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு இப்பொழுது தேவை, போன பஸ் அல்ல, இனி வருகின்ற பஸ்ஸுக்கு தான் கை காட்ட வேண்டும். சில பாருங்க, பஸ் கை காட்டினோம், அது போய்விட்டது. இப்ப அந்த பஸ்ல, போன பஸ்ல நம்மளால ஏற முடியாது. அப்ப இனி வருகின்ற பஸ்ஸுக்கு கை காட்ட வேண்டும். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். போன பஸ்ஸுக்கே கையை காட்டிக்கொண்டு, கடந்து போனதையே பார்த்துக்கொண்டு, இனி வர வேண்டியதை நாம் பார்க்காமல் தவறி விடுவோம் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு செயலா இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதை குறித்து தானே புதிய ஏற்பாட்டிலே இந்த 4 சுவிசேஷத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை போராட்டத்தை போராடினார். இந்த யூதர்களோடு, இந்த வேதவாரர்களோடு, இந்த பரிசேயர்களோடு எவ்வளவு போராட்டம் நடத்தினார் உங்களுக்கு தெரியுமா? அதை குறித்து இன்னைக்கு கிறிஸ்தவம் கொஞ்சமாவது அறிந்திருக்கிறதா? சொல்லுங்கள். அந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அற்புதம், அது ஆறுதலுக்கான வசனங்களை மாத்திரம் எடுத்து போதித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, இந்த இயேசு ராஜா, இந்த ரட்சகர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் இந்த வேதவாரகரோடும், இந்த பரிசேயரோடும், இந்த யூதர்களோடும், இஸ்ரவேலோடும் உங்களுக்கு தெரியுமா? அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த 4 சுவிசேஷத்திலும் இருக்கிறது பிரியமானவர் பட்ட பாடுகள், அவர் கஷ்டப்பட்டதின் நோக்கம் எவ்வளவு சொல்லுகிறார். ஆனால் அந்த இஸ்ரவேலருக்கோ, அந்த மாம்சத்துக்கான இஸ்ரவேலருக்கோ, அல்லது அந்த வேதவாரலுக்கோ அது விளங்கவில்லையே, புரியவில்லையே. அநியாயமான தீர்ப்பு சொல்லுகிறார்கள், வேதவசனத்தை தவறாய் சொல்லுகிறார்கள். அப்ப யோசித்து, ஆண்டவர் போராடினார், சும்மா இல்ல. நீங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டதை மட்டும் கவனத்துல கொள்றீங்க. ஆனா உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? எத்தனை முறை கொலை செய்ய வருகிறார், அவர் எத்தனை ஏளனம் பண்ணுகிறார்கள், எத்தனை தேச துரோகி என்று பட்டம் சூட்டுகிறார்கள், எத்தனை பேரை இயேசுக்கு எதிராக எழுப்புகிறார்கள். அதை இன்றைக்கு கருத்தில் கொள்வதில்லை. யார் இதெல்லாம் செய்தது? வாசியுங்கள். யார் செய்தது? 2 கொரிந்தியருக்கு திருப்புங்கள். 2 கொரிந்தியர். ஓ glory to God. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இயேசு யாரோடு போராடினார்? அந்த இயேசு போராடினது போல அப்போஸ்தலனாய் பவுல் யாரோடு போராடுகிறார்? நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். 24வது வசனம். யூதர்களால் 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். பாருங்க, யூதர்களால் 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். யார் யூதர்கள்? ஏன் இயேசுவை அடிக்க வேண்டும்? எதற்காக பவுலை அடிக்க வேண்டும்? அப்போஸ்தலர்களை தீர்க்கதரிசிகளை அடிக்க வேண்டிய காரணம் என்ன? கொஞ்சம் அதை யோசித்து பார்க்கிறோமா? இன்றைக்கும் அந்த மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலரை பற்றி, அல்லது நிறைவேற்றப்பட்ட அந்த முடிந்த அந்த தீர்க்க தரிசனங்களை பற்றி
அல்லது நிழலை பற்றியே பேசி 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 கிறிஸ்தவம் இன்னைக்கு இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் போகுது என்பதை கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்கிறோமா? இன்னைக்கு நமக்கு யுத்தம் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. யாரோட யுத்தம் இருக்கிறது? யாரோட யுத்தம் இருக்கிறது? நமக்கு இருக்கிற யுத்தத்தை நாம் பார்க்காமல் சந்திக்காமல் இஸ்ரவேல் ஈரான் யுத்தத்தை பார்க்கிறதுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன செய்கிறது? இன்னைக்கு உலக யுத்தத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது. யுத்தம் என்று சொல்வது முதலாவது யாரோடு இருக்கிறது? இன்றைய நம்முடைய சவால் என்ன? ஸ்பிரிச்சுவல் வார், ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு இருக்கிறது. இதை குறித்த அறிவு நமக்கு தேவை. அப்பொழுதுதான் நாம் ஜெயிக்க முடியும். ஆவிக்குரிய அறிவு நமக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்னன்னு தெரியும். உலக யுத்தத்தை ஜாயின் பண்ணி வேதத்தில் உள்ளதை அப்படியே அதை சொல்லி சொல்லி உலக ஞானத்திலேயே போதித்து அதை பார்க்க நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா நமக்கு இருக்கிற போராட்டம் என்ன? ஆவிக்குரிய போராட்டம். ஆவிக்குரிய போராட்டத்தை நடத்துவது யார்? பிசாசு, பிசாசுடைய சீசர்கள், அந்தி கிறிஸ்து, கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள். அவர்கள் இன்னைக்கு அவர்களோட நமக்கு போராட்டம் இருக்கிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து இருந்தது. யார் எதிர்த்தது? இயேசு சத்தியம். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவன் போக முடியாது. பிதா சொல்லுவதைத்தான் நான் சொல்லுகிறேன். பிதா காண்கிறதைத்தான் நான் காண்கிறேன். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். எவ்வளவு சொல்லி பார்த்து விட்டார். கேட்டார்களா? இன்னைக்கு மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலை மேன்மை பாராட்டி கொண்டவர்கள் இதை கவனிக்கிறார்களா? நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்து விட்டது என்று தெரியுமா உங்களுக்கு? இதை குறித்து நாம் வாசித்தோம். எங்க வாசித்தோம்? ஞாபகம் இருக்கிறதா? மத்த 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமே. வாசியங்கள். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். இல்ல. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. 40வது வசனம். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்ப நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் எதுக்குள்ள இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில இருக்கிறது. ஏன் இன்னைக்கு நம்முடைய ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள்? ஏன் இதற்கு முதலிடம் கொடுக்கிறார்கள்? இல்லை. ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையில கேட்பதற்கு ஜனங்கள் கூடுவதில்லை? பொய்யையும் மாய்மாலத்தையும் ஒரு டைம் பாசிங்குக்காக எத்தனை ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள்? யார் எதிரி? இயேசுவுக்கு யார் எதிரி? பிசாசா இருந்தாலும் சொந்த ஜனங்களே எதிரிகள். கவனிங்கள். அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு யார் எதிரி? பிசாசா இருந்தாலும் சொந்த ஜனங்களாகிய யூதர்களே எதிரி. அதுபோல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு யார் எதிரின்னு நினைக்கிறீங்க? பிசாசு தான். யார் எதிரி? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்படின்னால் என்ன? கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். நிலத்திலே, அதாவது சொந்தமான நிலத்திலே 2 வகையான விதைகள் விதைக்கப்பட்டது. என்ன 2 விதமான விதைகள் உங்களுக்கு தெரியுமா? சொல்ல முடியுமா? கொஞ்சம் சொல்லுவீங்களா? கோதுமையும். வெரி குட். இது எங்க விதைக்கப்பட்டது? இயேசுடைய நிலத்திலே, தேவனுடைய நிலத்திலே. தேவனுடைய நிலம் என்பது என்ன? எது இயேசுடைய நிலம்? சொல்ல முடியுமா? ஓகே. இருந்தாலும் கூட, இருதயம் என்று சொன்னாலும் கூட இன்னொரு ஒற்றுமை அங்க இருக்கிறது. அந்த ஒற்றை சொல் இருக்கிறது. கவனிங்க. என்ன? திருச்சபை, சபை. இந்த சபையில 2 விதமான விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று களையும், ஒன்று கோதுமை. களை விதைத்தது யார்? பிசாசு. கோதுமை விளைத்தது யார்? தேவன். இரண்டும் ஒரே இடத்துல ஒரே விதமாய் வளர்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இன்னைக்கு எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாம் சரிதான், எல்லா போதனையும் ஒன்றுதான், எல்லா சபையும் ஒன்றுதான், எல்லாரும் பாடுகிற பாடல் ஒன்றுதான், எல்லாரும் ஆதரிக்கிற ஆராதனை ஒன்றுதான் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் தெளிவில்லாமல். அப்ப நமக்கு போராட்டம் இருக்கிறது. எப்படியான போராட்டம்? யாரோட போராட்டம்? சத்துரு யாரை கொண்டு எங்களோடு போராடுகிறார்? நம்முடைய சொந்த ஜனங்களை கொண்டு. இயேசுவுக்கும் அப்படித்தான் நடந்தது. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படித்தான் நடந்தது. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு இதான் நடக்கும். தி ஸ்பிரிச்சுவல் வார். இந்த வாரை பற்றி அதிகமாய் ஆழமாய் அறிந்து கொள்ளாமல் ஈரான், இஸ்ரவேல் மற்றும் பாலஸ்தீனா யுத்தங்கள், சீனா, ரஷ்யா யுத்தங்களை போய் இன்னைக்கு வசனத்திலிருந்து எடுத்துக்காட்டி, உலக ஞானத்தை காட்டி, விஞ்ஞானங்களை, அந்த ஞானங்களை காட்டி இன்றைக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்டே அதிலே குளிர் காய்ந்து கொண்டு நம்முடைய ஜனங்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் புரிதல் நமக்கு தேவை. வெளியே வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. ரைட். இப்பொழுது வாருங்கள், இயேசுவுக்கு அடுத்தபடியாக பவுல் பட்ட பாடுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25 வசனத்துல வாசிங்க. 25 வாசிங்க. 25 வாசிங்க. 3 தரம் அடிபட்டேன், 3 தரம் மலர்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறிந்தேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். தொடர்ந்து வாசிங்க. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லர்களால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ளச்சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை ஓசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன்.
பாத்தீங்களா, ஒரு பெரிய செயல் வீரனுக்கு ஒரு வீரனுக்கு ஏற்பட்டதான யுத்தம். எது யுத்தம்? யோசித்து பாருங்கள். எது யுத்தம்? யார் இந்த யுத்தம் செய்கிறது? பிசாசா இருந்தாலும் யார்? அங்கே சொல்லுகிறார் பாருங்க, அருமையா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதாவது சொந்த ஜனங்களால், கள்ள சகோதரர்களால், சொந்த சகோதரர்களால் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டார். இந்த கஷ்டத்துக்கு என்ன பெயர்? என்ன பெயர் வைக்கலாம்? இதுதான் வார், இதுதான் யுத்தம். என்ன யுத்தம்? யாரோட யுத்தம்? ஆவிக்குரிய யுத்தம். அப்ப இந்த யுத்தங்களை பற்றி பார்க்காமல், இதை பற்றி விசுவாசிகள் தெளிவுபடுத்தாமல், நாம் உலக கதையும் உலக நியூஸையும் பார்த்துக்கொண்டு உலகத்துல ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறோமே. அது மட்டும் இல்ல, 28வது வசனத்தை வாசிகள். 28வது வசனம். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் இருக்கிறது. அடுத்து என்னது? சபை குறித்த கவலை. ஏன் அவருக்கு அந்த சபை குறித்த கவலை வந்தது? இப்பதான் நீங்கள் விஷயத்துக்கு வர போகிறீர்கள். ஏன் கவலை சபையை குறித்து வந்தது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எதற்காக சபையை குறித்து இவ்வளவு பாடுபட்டும், இவ்வளவு கஷ்டப்பட்டும் அவருக்கு என்ன இதை விட மேலான ஒரு கஷ்டம்? சபையை குறித்த கஷ்டம். கவனிக்கிறீங்களா? சபையை குறித்த ஒரு கவலை. எதனால? இதனுடைய வியாக்கியானத்துக்கு போவோமா? எதனால சபை குறித்த கவலையை அவர் படுகிறார்? வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். சபையிலேயே எச்சரிக்கையா இருங்கள். ஏன் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? ஏன் பவுல் அப்போஸ்தலன் சபை குறித்த கவலை என்று சொன்னார்? 29வது வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பாத்தீங்களா? எதனால கவலைப்படுகிறார்? ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்ப சபைக்குள்ளே என்ன நாய் இருக்கிறது? ஓநாய்கள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறீர்களா? காண முடிகிறதா? அல்லது காட்டி கொடுத்துத்தான் இருக்கிறார்களா? சபைக்குள்ளே கலை இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? இதை பற்றியான போதனை மக்களுக்கு கொடுக்கப்படுகிறதா? கலை என்றால் என்னவென்று சொல்லப்படுகிறதா? கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். 30 நான் வாசிக்கிறேன். உங்களில் சிலர் எழும்பி, அந்த ஓநாய்கள் என்ன செய்ய பாருங்கள். உங்களில் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா? இதை பற்றி ஒரு தெளிவும் விழிப்பும் கிறிஸ்தவத்துக்கு உண்டா? இவர்களை பற்றிய அறிவு போதிக்கப்பட இதெல்லாம் தெரிந்தாதான் 2ஆம் வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தமாக முடியும். சும்மா சொன்னது அந்த கதை, நோவா கதை, காகங்கதை, நோவா தாத்தா, பேல கதை, பிறகு எலியா தாத்தா, எலிசா தாத்தா, இதையே சண்டே ஸ்கூல்ல சொன்னதையே சபையிலும் பெரியவர்களுக்கும் சொல்லி ஊழியக்காரர்களுக்கும் சொல்லிக் கொண்டு இப்படி இருந்தால், அன்பானவர்களே, 2ஆம் வருகையை பற்றி தெரியுமா? 2ஆம் வருகைக்கு எதிராக தடுக்கின்ற தடைகள், வெறியல்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அங்கே சத்துரு வைத்த கண்ணிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சத்துரு விதைத்த வலையை விரித்திருக்கிறானே, அதை பற்றி தெரியுமா? இவைகளெல்லாம் தெரிந்தால் தானே நாம் தடைகளை தாண்டி முன்னேற முடியும். யோசித்து பாருங்கள். நாம் பிரசங்கம் கேட்கறதுக்கு என்ன குறைச்சல் இருக்கிறது? எத்தனை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? எத்தனை 1000 பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? எல்லாவற்றுக்கும் கையை தட்டலாமா? எல்லாவற்றுக்கும் ஆமீன் சொல்லலாமா? எல்லாம் போதகர்களா? எல்லாம் சபைதானா? சபையில இருக்கிறதெல்லாம் விசுவாசி தானா? போதகர்கள் கூட்டங்கள் எல்லாரும் தேவனுடைய போதகர்கள் தானா? இதை கண்டுபிடிக்க கூடாதா? இதை என்றைக்கு எங்களுடைய சமூகம் கண்டுபிடித்து வெளிப்படைய போகிறது? வெளிப்படைந்தால் மட்டும்தானே நாம் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு தகுதியாக முடியும். அப்பொழுதுதானே இந்த புதிய வஸ்திரத்தை நாம் முடித்துக் கொள்ள முடியும். காரணம் தங்களுடைய போக்களை போனார்கள். தேவனுடைய விருப்பத்தின்படி போன போக்குல போதிக்கிறார்கள், இருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். யாரோடு நமக்கு போராட்டம் உண்டு? இயேசு சொன்னார், வாசிங்கள். யோவான் 16:33 வாசிங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த வசனம் கூட தவறாக பிரசங்கம் பண்ணப்படுகிறது, தவறாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் உபத்திரவம் என்றால் எதை குறித்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவை அறியாதவர்கள் நம்மை தாக்குகிறதும், இயேசுவை அறியாதவர்களிடத்தில் வருகிற துன்பம் மட்டுமென்று தான் இன்னைக்கு போதிக்கப்படுகிறது. உபத்திரம் எங்க இருந்து வருது? இயேசுக்கு யார் நிமித்த உபத்திரம் வந்தது? தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் மிஷனரிகளுக்கும் யார் நிமித்த உபத்திரம் வந்தது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஏன் இந்த சபையில் இவ்வளவு பிரிவு?
உண்மையாகவே கிறிஸ்தவர்களுக்கு யார் எதிரிகள்? புறஜாதிகளா? புறஜாதி மக்களா? ஒரு 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 கிராமத்திலே 10 சபை இருந்தால் 10 சபை ஒற்றுமையா இருக்கிறதா? எல்லாரும் ஒரே தேவனை ஆராதித்தால், எல்லாரும் ஒரே ஆவியால் தாகம் தீர்க்கப்பட்டால், எல்லாரும் ஒரே நோக்கமுடையவர்களா இருந்தார், எல்லாருக்கும் ஒரே வேதாகமம் இருந்தால், ஏன் இத்தனை பிரிவினைகள்? கொஞ்சம் சிந்தித்து பார்த்ததுண்டா? ஏன் ஒரே போட்டி பொறாமைகள்? அந்த சபைக்கு போறவர்களை இழுத்துக் கொண்டு போகிறார்கள், அந்த சபைக்கு போக வேண்டாம் எங்களுடைய சபைக்கு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சரியில் என்று ஒருவரை குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் ஒரு இடத்துல நாங்கள் ஐக்கியப்படுகிறோம், நாங்கள் ஐக்கிய உபவாச ஜெபம் வைக்கிறோம், ஐக்கிய ஆராதனை வைக்கிறோம், ஐக்கிய பெருவிழாக்கள் நடத்துகிறோம் நடத்துகிறார்களே, இதெல்லாம் கேட்பாரா? அந்த வசனம், அந்த 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 ஜெபங்கள், அந்த உபவாசங்கள் ஏறெடுக்கப்படுமா? ஒரு ஜெபம் வருகின்ற பொழுது என்ன ஆண்டவர் சொன்னார்? நீ காணிக்க வருகின்ற பொழுது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறைவு உண்டு எண்ணுவாயானால் நீ காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு போய் சகோதரத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து என்று சொன்ன அந்த சத்தியம் எங்கே? ஆனால் அதை போதிப்பார்கள், ஆனால் அதை செய்கிறார்களா? ஏன் இத்தனை பிரிவினைகள்? ஏன் சண்டைகள்? ஏன் மூர்க்கங்கள்? ஏன் பொறாமைகள்? ஏன் கசப்பு? ஏன் வைராக்கியம்? இவைகள் மாற்றப்பட்டிருக்கிறதா? ஆனா பாடல்களுக்கு என்ன குறைச்சல்? ஆராதிக்கு என்ன குறைச்சல்? பட்டியலுக்கு என்ன குறைச்சல்? எழுப்புதல் கூட்டங்களுக்கு என்ன குறைச்சல்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா பிரியமானவர்களே? அப்ப உலகத்துல ஓத்திரம் உண்டு. யாரால் ஓத்திரம் இருக்கிறது? இன்னைக்கு சத்தியத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் எதிர்ப்பார்கள், உங்களுடைய சபையில் எதிர்ப்பார்கள், உங்களுடைய போதகர் எதிர்ப்பார். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உண்மையான சத்தியம் எது? அப்ப யுத்தம் யாரோடு இருக்கிறது? யார் எங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர்கள்? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. ஏன் சொன்னார்? எதற்கு சொன்னார்? யூதர்களுக்கு இயேசுவுக்கு யார் சத்துருவா இருந்தது? நாம் யோவான் சுவிசேஷத்திலே நிறைய பார்த்திருக்கிறோமே, அதிகமாய் பார்த்திருக்கிறோமே பிரியமானவர்களே. வேத வசனத்தை தவறாய் போதிப்பது இது யூதருடைய நோக்கம், யூதருடைய கடமையா இருந்த காரணங்கள். அதுக்கு பின்னாலே இருந்தது பிசாசு. அதே போல இன்னைக்கு 2வது இஸ்ரவேலர் ஆகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலரும் புதிய இஸ்ரவேலரும் அந்த யூத மார்க்கத்தை, அந்த யூத பின்னணியை மாத்திரம் அவர்கள் பிடித்துக் கொண்டு கிறிஸ்துவை இழந்து போகிறார்கள். 4 சுவிசேஷத்தையும் இயேசு கிறிஸ்து போராடுகிற போராட்டத்தை நீங்கள் புரிந்ததுண்டா, அறிந்ததுண்டா? எவ்வளவு போராட்டம் போராடுகிறார்? ஒரு மனிதன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான், அவன் ஊமையா இருக்கிறான், சப்பானியா இருக்கிறான், குஷ்டரோகியா இருக்கிறான். அவர்களுக்கு நன்மை செய்தால் அது ஒரு பிழையா? அது ஒரு குற்றமா? ஒரு குருடனுடைய கண்களை திறந்தால் அது குற்றமா? ஒரு செவிலியுடைய செவியை திறந்தால் அது குற்றமா? ஒரு ஊமை பேசினால் குற்றமா? ஒரு சப்பானி நடந்தால் குற்றமா? இதெல்லாம் குற்றம் என்று யார் சொன்னது? யார் சொல்ல வைப்பது? பிசாசு சொல்ல வைக்கிறான். சபையில் உள்ள யூதர்கள் சொல்லுகிறார்கள். யாரை சொல்லுகிறார்கள்? தேவகுமாரனை, ராஜாவை சொல்லுகிறார்கள். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனை குற்றம் பிடிக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு சத்தியம் பேசுகிறவர்களை குற்றம் பிடிக்க மாட்டார்களா? சத்தியத்துக்கும் பொய்க்கும் இடையிலே தான் யுத்தம் நடந்து கொண்டு உங்களுக்கு தெரியுமா? உலக யுத்தத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலக யுத்தம் அது பிசாசால் செய்யப்படுகிறது என்பது ஒரு ஏவுகணை கண்டுபிடிப்பதும், மக்களை அழிப்பதும், உடைமைகளை, உயிர்களை அழிப்பதும். ஒரு நாளும் தேவனருக்கு துணை போக மாட்டார் என்பதை நாம் கடந்த நாட்களே பார்த்தோம். ஆனா துணை போகிறார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பழைய வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு சந்தோஷப்பட விரும்புகிறீர்களா? அல்லது புதிய வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டிலே விருந்திலே பங்கெடுக்க ஆயத்தமாகிறீர்களா? எது இன்றைய தேவை? பழைய வஸ்திரத்தை பார்த்துக் கொண்டு, பழைய உடன்படிக்கையை பார்த்துக் கொண்டு இருப்பதா இன்றைய தேவை? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் 22 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, 23 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இதையெல்லாம் விட்டு திரும்பவும் மாமிசத்துக்கான இஸ்ரவேலருக்குள்ளேயே போய்கொண்டு அவைகளையும் அவர்கள் சொன்னதையும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமே. யோசித்து பாருங்கள், சத்தியம் எங்கே இருக்கிறது? நாம் எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? Praise the Lord, hallelujah. மத்தேயு 23 சொல்லிவிட்டார், முடிந்து போயிட்டது. நான் உங்களுக்கு திங்கட்கிழமை சொன்னது போல எத்தனை முறை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அணைக்க துடித்தார், எத்தனை முறை ஆவலா இருந்தார் இந்த ஜனங்களை சேர்த்துக்கொள்ள. எவ்வளவு அநியாயம் பண்ணினாலும், எவ்வளவு காரியங்களை செய்தாலும் துடித்தார், துடித்தார். தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், எல்லாரையும் அனுப்பி கடைசியா சரி அவர்கள் சொல்லி கேட்க மாட்டேங்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனை எப்படி அனுப்பிவிட்டார். சொந்த குமாரனையும் கொலை செய்தார்கள் என்று வரலாறும் சொல்லுகிறது, சத்தியமும் சொல்லுகிறது. யார் கொலை செய்வது? தேவனுடைய பிள்ளைகள் கொலை செய்வார்களா? யோசித்து பாருங்கள், வாசிங்கள். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். யோவான் 8:44. இருக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய உன்னை சமாரியன் என்றும் பிசாசு என்றும் நாங்கள் சொல்லுவது
அவசரப்படாதீங்க. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாத்தீங்களா? இவங்களை அந்த பிதாவைத்தான் இவங்கள் பிதாண்டு அழைத்தார்கள். இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேலர்கள். யார் அந்த பிதா? பொய்யனும் பொய்க்கு பிதாவும். தேவனா இவர்களுக்கு பிதா? தேவன் பிதாவா இருந்தால் இயேசு கிறிஸ்துவை ஏன் நிராகரித்தார்கள்? அவரே சொல்லுகிறார் 8ஆம் அதிகாரத்தில், நீங்கள் பரலோகத்தின் தேவன் பிதாவென்றால் ஏன் என்னை நிராகரிக்கிறீர்கள்? ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள்? அவரிடத்திலிருந்து வந்தேன், அவர்தான் என்னை அனுப்பினார். அவர் பிதாவென்றால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய பிதா யார்? இப்ப உங்களுக்கு விளங்குகிறதா? அப்ப மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர் யாரை பிதாவாக வைத்திருந்தார்கள்? இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலரும் இயேசுவினுடைய சத்தியம் இல்லாவிட்டால் அவர்களும் அந்த இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே புதிய வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவினுடைய வருகை இருக்கிறது. சும்மா கதையை பார்த்து காலத்தை கடத்தி விடாதீர்கள். சத்தியத்தை பார்த்து ஆயத்தமாகுங்கள். சத்தியத்தை பார்த்து நீங்கள் ஆயத்தமாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம், திரும்ப வருவோம். புதிய உடன்படிக்கை நாம பார்த்தோம். புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். எதில் ஏற்படுத்தினார்? அவருடைய ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இப்ப இது புதிய உடன்படிக்கையின் காலம். இது பழைய உடன்படிக்கையின் காலம் அல்ல. பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம், பழைய உடன்படிக்கை அதெல்லாம் நிழலா இருக்கிறது. அந்த நிஜம் புதிய உடன்படிக்கையே. புதிய உடன்படிக்கைக்கான நிழலாயும் முன்னோட்டமாயும் தான் பழைய உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இப்பொழுது நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பழைய உடன்படிக்கை, என்ன புதிய உடன்படிக்கை? எபிரேயர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 10வது அதிகாரம். திரும்பவும் வாசிங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து. 1ஆம் வசனம். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பழைய உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது? அது வரப்போகிறவர்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அப்ப நிஜம் என்ன? நிஜம் என்ன? அது புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை என்ன? அது நிழலாய் இருக்கிறது. ஆனால் பழைய உடன்படிக்கையில அந்த நியாயப்பிரமாணத்துல பாவம் முழுவதும் என்ன செய்யப்படவில்லை? நீக்கப்படவில்லை. அப்ப புதிய உடன்படிக்கையில மட்டும்தான் பாவம் முழுவதுமாக நீக்கப்படுகிறது. ஏனென்றால் வாசிக்கலாம் 4வது வசனம். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. இப்பொழுது கவனிங்கள். இப்ப பழைய உடன்படிக்கையில, பழைய காரியத்துல, பழைய பலிகளில பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட மாட்டாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஏன் செலுத்தப்பட்டது? ஏன் ஆண்டவர் கட்டளையிட்டார் என்றால், வரப்போகிற புதிய உடன்படிக்கைக்கு வரப்போகிற ஆட்டுக்குட்டியானவருக்கு நிழலாட்டமாய் தான் அவைகள் எல்லாம் செலுத்தப்பட்டு வந்தது. அவைகள் எல்லாம் செலுத்தப்பட்டு வந்தது. கவனிக்கிறீங்களா? 5வது வசனம் பார்க்கும்போது நான் வாசிக்கிறேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினால் பாவம் நிவர்த்தி செய்யப்பட மாட்டாது. இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரம் பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அப்படி என்றால் இயேசுவை பிதாவாகிய தேவன் இங்கே அனுப்பின நோக்கம் பாவ மன்னிப்பு உண்டு பண்ண, சமாதானத்தை உண்டு பண்ண. கவனிக்கிறீங்களா? இப்பொழுது வாசிங்கள் அதே அதிகாரத்தில் 9வது வசனம். இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுகிறார். இதுல நீங்க ஊழியக்காரர்கள் இருக்கிறீர்கள். நன்றாக கவனப்படுங்கள். இந்த வசனம் 9வது வசனம் சொல்லுகிறது, கடைசி பகுதி, 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுகிறார். என்ன 2வது, என்ன 1வது சொல்ல முடியுமா? மைக் ஒன் பண்ணி சொல்லுங்க. என்ன 1வது, என்ன 2வது? பழைய ஏற்பாடு சட்டத்திட்டங்களை நீக்கி புதிய ஏற்பாட்டுல அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறோமா சார்? வேற யாரும்? நியாயப்பிரமாணத்தை. 9வது வசனத்தை கவனிச்சீங்களா? நல்ல கவனிங்க. 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுகிறார். அப்ப நாம இன்றைக்கு என்ன கிறிஸ்தவம் செய்து கொண்டிருக்கிறது? ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய கிறிஸ்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த பழைய இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். அந்த பழையதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பேசி காலமும் நேரம் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதியவைகளை பார்க்க மறந்து விடுகிறார்கள். அது பார்க்கவும் விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சத்தியத்தை அறிய விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். புதிய வஸ்திரத்தை உடுத்துவதற்கு அவர்கள் விருப்பம் இல்லை. கல்யாண வஸ்திரத்தை உடுத்துவதற்கு விருப்பம் இல்லை. பழைய போர்வையை போத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதை குறித்து தான் அவர் அழகாக ஆண்டவர் சொல்லிவிட்டாரே. என்ன சொன்னார்? அதாவது சுவிசேஷத்திலே அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறதே. சுவிசேஷத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? 2 வஸ்திரம் எங்க இருக்கிறது? மத்தேயு 13 பழைய வஸ்திரம், புதிய வஸ்திரம். இதெல்லாம் பார்த்ததுதான்.
எடுத்து வாசிக்க முடியுமா? Praise the Lord. Hallelujah. பழைய அதாவது வாசிங்கள் மத்தேயு விசேஷம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 9:16. பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைந்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், கீறலும் அதிகமாகும். இதை குறித்து என்ன வஸ்திரத்தை பற்றியா பேசுகிறார்? வஸ்திரத்தை ஒரு ஓமானமாக ஒரு மாதிரியாக வைத்து பேசுகிறார். ஒருவனும் கோழி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். கோழி துண்டு என்பது என்ன? புதிய வஸ்திரம். அதனுடைய இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீரலும் அதிகமாகும். யோசித்து பாருங்கள். புதிய திராட்சரசத்தை பழைய துருத்திகளில் வாட்டு வைக்கிறதில்லை. வாட்டு வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புதிய ரசத்தை புதிய துருத்திகளில் வாத்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன? இது எதற்காக சொல்ல? ஆனா வாசிப்போம். இதுக்கு வேறு அர்த்தங்களை சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன? பழைய வஸ்திரம் என்பது என்ன? பழைய உடன்படிக்கை அல்லது பழைய என்னது வாழ்வு. புதிய வஸ்திரம் என்பது என்ன? புதிய வாழ்வு அல்லது புதிய உடன்படிக்கை, அல்லது பழைய ஏற்பாடு அல்லது புதிய ஏற்பாடு. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி செய்ய முடியாது. பழைய ஏற்பாடு வாசிக்கலாம், அது நம்ம நிழலாட்டமா இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, முடிந்தது. மைக்க ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப புதிய உடன்படிக்கைக்குள்ள நீங்க வரணும். புதிய வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டும், கல்யாண வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கல்யாண வீட்டுக்கு போக முடியாது. ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது. கல்யாணம் என்பது என்ன? தேவனுடைய ராஜ்யம். அவன் இந்த வானமும் பூமி ஒளிந்து போகும், அப்படி வார்த்தைகள் ஒருபோது ஒளிந்து போவதில்லை. அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் சிருஷ்டித்து அங்கே அவர் புதிய சிலையை கொண்டு வந்து அங்கே தம்முடைய ஜனங்களோடு ஆளுகை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, கவனத்தில் எடுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? என்ன புதிய வஸ்திரம், என்ன புதிய உடன்படிக்கை? தேங்க்யூ ஜீசஸ். எபிரேயர் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 8வது அதிகாரம் 7வது வசனம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. பாத்தீங்களா? அப்ப முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டியது இல்லை. அப்படின்னா என்னத்தை கவனிக்கிறீங்க பிரதர், சிஸ்டர், பாஸ்டர்? என்ன கவனிக்கிறீங்க? சரி, யாரும் கதைக்க மாட்டேன். ரொசான் பாஸ் என்ன கவனிக்கிறீங்க? முதலாம் உடன்படிக்கை பிழையா போயிட்டு பாஸ். அப்ப ஏன் இந்த முதலாம் உடன்படிக்கையே ஏன் இப்ப போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? ஏன் அதையும் இன்னைக்கு பாஸ்டர்ஸ் போதிக்கிறாங்களே, அதையும் தான் சொல்லி கொடுத்தோம். அதுதானே ஆமை நிலையில நம்மளே ஜனங்கள் போட்டுக் கொண்டிருக்கு. கவலையா இருக்கிறதே. இதை குறித்து தானே பவுல் அப்போஸ்தலன் சபையை குறித்து கவலைப்படுகிறேன் சொன்னார். இன்னைக்கு அந்த கவலை எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டுமே. அநியாயமா திருச்சபையில் எங்கேயோ போகிறதே, மக்கள் எங்கேயோ பயணிக்கிறார்களே, சாத்தனுடைய கையில் இருக்கிறார்களே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் ஜெபம் பண்ணுகிறோமே. உலக மக்களுக்காக கவலை போறோம் இருக்கிறீங்களே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற மக்களுக்காக கவலை இருக்கிறதா? சபை குறித்த கவலை நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். சபையிலே களை இருக்கிறதே, துருபதேசம் இருக்கிறதே, கள்ள தீர்க்க தரிசனம் இருக்கிறதே, கவனமுள்ள வேலையாட்கள் இருக்கிறார்களே. இதை குறித்து நமக்கு கவலை வேண்டாமா? இதை குறித்து ஒரு பாரம் வேண்டாமா? இதை குறித்து நமக்கு ஒரு ஜெபம் வேண்டாமா? யோசித்து பாருங்கள். சத்துரு எப்படி எங்களை வஞ்சிக்கிறான். ஆனா நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வஞ்சகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் இந்த யூதர்கள் இயேசுவின் முதலாம் வருகையை வஞ்சகத்தினால் இழந்து போனார்கள், அறியாமையினால் இழந்து போனார்கள். அதை குறித்து இயேசு தேவன் என்ன சொன்னார்? என் ஜனங்கள் அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் திருச்சபைகள் அறியாமையினால் சிறைப்பட்டு இருக்கிறார்கள் பிசாசின் கையிலே. இன்றைக்கும் அறியாமையினால் இன்றைக்கும் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் புதிய ஏற்பாட்டு, அதாவது ஆவிக்குரிய கிறிஸ்தவ இஸ்ரவேலர்களுக்கும் இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். இரண்டாம் வருகை பற்றி பார்க்காமல், புதிய வஸ்திரத்தை தனித்துக் கொள்ளாமல், புதிய உடன்படிக்கையை பற்றியதான அறிவில்லாமல் இன்றைக்கும் திருச்சபைகள் சங்காரமாகிறது. தேவன் எவ்வளவு கவலைப்படுகிறார் தெரியுமா? யோசித்து பாருங்கள். இந்த சத்தியத்தை கேட்க எத்தனை பேர் கூடுவாங்க நினைக்கிறீங்க? பொய்க்கும் மாய்மானத்துக்கு எத்தனை ஜனங்கள் கூடி இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். நீ சிந்தித்து பாருங்கள். பெரிய செலவழித்து பெரிய ஒரு போதகரை கொண்டு வந்து நிறைய காணிக்கை கொடுத்து பணம் கொடுத்து எல்லாம் கொடுத்து ஒரு புதிய உடன்படிக்கை பற்றியோ புதிய கல்யாண வஸ்திரத்தை பற்றியோ இயேசுவின் இரண்டாம் வருகையை பற்றியோ அது சொன்னாலும் தவறாய் வேதத்தில் இல்லாததை ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறதை கவனிக்கிறோமே. அதிகமாக செவியுங்கள் பிரியமானவர்களே. திருச்சபைக்காக செவியுங்கள், போதகர்களுக்காக செவியுங்கள். அந்நிய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படலுமே. அதான் அதைத்தான் இயேசு முதலாவது உங்களிடத்திற்கே சத்தியம் சொல்ல வேண்டியதா இருக்கிறது பவுல் சொன்னாரே.
உங்களுக்கே சத்தியம் தெரியவில்லையே. அப்ப திருச்சபைக்கு சத்தியம் தெரியாத போது எப்படி நாம் இன்னொருவரை ஆதாயப்படுத்தி அவர்களை நாம் பரலோகத்துக்கு நேராக நடத்த போகிறோம்? ஆத்தும ஆதாய பயிற்சிகள் நடக்கிறது, ஆத்தும ஆதாய ட்ரைனிங் எல்லாம் நடக்கிறது. ஆனா முதலாவது இருக்கிற ஆத்துமா ஆதாயம் பண்ணப்பட்டிருக்கிறதா? இருக்கிற ஆத்துமா அது உயிருடன் இருக்கிறதா அல்லது செத்து போயிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். திருச்சபையில மக்கள் ஆவலா இருக்கிறார்கள் வசனத்தை கேட்பதற்கு. தெரியுமா, நான் அநேக இடத்துக்கு போகிறேன், நாங்க பார்க்கக்கூடிய ஆவலா இருக்கிறார்கள் சத்தியத்தை கேட்பதற்கு. ஆனால் இன்னைக்கு பரிசெயரும் சதுசெயரும் மறைத்து வைத்து சத்தியத்தை சொல்லாமல் தங்களுடைய நியாயங்களை சொல்லிக்கொண்டு தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிசாசோடு சேர்ந்து ஒத்துழைப்பு செய்கிறார்கள். ஆனால் தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு மக்களுக்கு ஒரு விழிப்பும் தெளிவும் கொடுக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். மறுபடியும் வாசிப்போம். எபிரேயர் 8வது அதிகாரத்தின் 7வது வசனம். முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அதே 8வது வாசிகள். 8வது வசனம். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அப்ப இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் என்ன செய்கிறார்? புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வரும். அது எந்த காலம்? கிறிஸ்துவின் காலம். அது இந்த காலம். அப்ப அவர்கள் புதிய உடன்படிக்கைக்குள்ளே அவர்களும் வர வேண்டும். ஆனா இன்னைக்கு யார் இஸ்ரவேலர்? வாசியுங்கள். யார் இன்றைய இஸ்ரவேலர்? யார்? நீங்கள் பார்க்கின்ற பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் இல்லை. காட்டித் தருகிறேன் யார் இஸ்ரவேலர். கவனியுங்கள். Thank you Jesus. வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுடைய சந்ததி எங்கே வந்து முடிக்கப்படுகிறது? எங்கே இப்பொழுது புதிய சந்ததி ஆரம்பிக்கப்படுகிறது? நீங்களும் பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கோவிக்காதீங்க தயவு செய்து. கிறிஸ்துவின் சந்ததி ஆரம்பிக்க சார். பாருங்க, அது சொன்ன அந்த தேவகுமார் பிறகு சாந்தி சிஸ்டர் மட்டும் தான் கதைப்பாங்க, இல்லாட்டி கீதா சிஸ்டர் கதைப்பாங்க, பேசுவாங்க. மற்றவங்களுக்கு கேக்குதா? சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யோசித்து பாத்தீங்களா? சும்மா ஏதோ கேட்டுக்கொண்டு இந்த டைமை முடிச்சுட்டு ஒரு ஆமீன் சொல்லிட்டு போறதுனால எந்த ஒரு அர்த்தம் இல்லை. இதைத்தான் வலிமையா செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப புதிய உடன்படிக்கைக்குரிய இஸ்ரவேலர் யார்? சொல்லுங்க. கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்கள் தான். அவர்தான் இன்னைக்கு யூதா கோத்திரமாகவும் இஸ்ரவேல் குடும்பமாகவும் இருக்கிறார்கள். புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏன்னா அவர்களுக்கு நான் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நீங்களா யார் இதுல ஊழியக்காரங்க இருக்கிறீங்க? நிறைய ஊழியக்காரர்கள் சபைக்கு நீங்க போறீங்க. இந்த வசனத்தின்படி என்ன சொல்லுகிறது? எந்த உடன்படிக்கையின் ஊழியக்காரர்? கவனிச்சீங்களா? எந்த உடன்படிக்கையின் ஊழியக்காரர்? புது உடன்படிக்கை. அப்ப ஏன் பழைய உடன்படிக்கையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். ஜெபம் பண்ணுங்க அதிகமா. நான் முடிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பொறுப்பேற்று நடத்துங்க. சொல்லுங்க சொல்லுங்க, எதை சொல்ல நீங்க சொல்லுங்க. முடிக்க போறோம். பாஸ்டர்